கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சிங்கப்பூரிலிருந்து பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் ஷீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையா? என்னுடைய சூழ்நிலைகளை யார் அறிவார் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி ஏற்ற வேளையிலே சரியான ஒரு நபரையோ சரியான ஒரு வாய்ப்புகளையோ சந்தர்ப்பங்களையோ கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். வேதத்திலே பார்க்கின்ற பொழுது 3 சம்பவத்தை நான் பார்க்கின்ற பொழுது பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனம் 27 அன்றைக்கு கடலில் எத்தனையோ ஒரு மீன்கள் இருந்தது. பேதுரு என்ன செய்ய வேண்டும் என்றால், பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நாம் வரி கட்ட வேண்டும். வரி கட்டுவதற்கு இங்கே பணம் இல்லை. அப்படி இயேசு பேதுருவிடத்தில் வரிப்பணம் சேர்ந்து நமக்கு கெட்ட பேதுருவிடத்தில் சொன்ன பொழுது, பேதுரு தூண்டில் முதலாவது அவன் தூண்டிலை போட்டால் போய் மீனை போடுது. முதலாவது அந்த மீனை அவனுடைய தூண்டிலே பேதுருடைய தூண்டிலே சிக்கியது. தன் வாயில் சரியாக வெள்ளி நாணயத்தை வைத்திருந்த அந்த குறிப்பிட்ட ஒரு மீன் தான். இயேசு ஏற்கனவே பாருங்க, இவர்களுக்கு வரி செலுத்துவதற்கு பணம் இல்லாத பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீன் வாயிலே ஒரு வெள்ளி பணத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, ஏன்னா பேதுரு அங்கே போட சொல்கிறார். முதல் மீன் கிடைக்கிறது. அதிலே அவர்கள் கட்ட வேண்டிய வரிப்பணத்துக்கு சமமான வெள்ளிப்பணம் இருந்தது என்று பார்க்கிறோம். இப்போ தேவன் பாருங்க எப்படியாக என குறிப்பிட்ட ஏற்ற வேளையிலே அவர் ஏற்ற நபர்களையோ ஏற்ற ஒரு அது மீனோ இல்லை பறவையோ எதையோ கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அற்புதமாய் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார், போஷிக்கிறார், நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, ஒரு காகம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 6 பார்க்கின்ற பொழுது, பொதுவாக காகம் தனக்கு தான் வைத்துக்கொள்ளும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாது. மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய குணம் அதற்கு இல்லை. ஆனாலும் எலியா தீர்க்கதரிசி பஞ்சத்தில் இருந்த பொழுது தன் சுவாபத்தை மாற்றி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து அந்த காகங்கள் எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததாம். புரியுங்களா? இவ்வளோ பாருங்கள், ஆண்டவர் பசியாக தன்னுடைய ஊழியக்காரர் இருக்கிறார் தீர்க்கதரிசி. அவருக்கு ஏற்கனவே அப்பத்தையும் ஆண்டவர் இறைச்சியும் ஆயத்தப்படுத்தி அந்த சுவாபத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய அந்த காக்கையே தன்னுடைய சுவாபத்தை மாற்றி தன்னுடைய தீர்க்கதரிசியை தேவன் அற்புதமாய் போஷித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பாருங்க. அதே போல ஒரு பெரிய மீன் யோனா பாருங்க, கடலில் எத்தனை திமிங்கலங்கள் மீன்கள் இருந்த பொழுது கூட யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 17 பார்க்கின்ற பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, கடலிலே விழுந்த யோனாவை அங்கே இருந்த ஒரு மீன் அது விழுங்கி 3 நாட்கள் பாதுகாத்து நினிவே பட்டணத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக சரியான கரையிலே போய் அவனை அங்கே கொண்டு என்ன செய்து சேர்த்தது. அந்த கிட்டத்தட்ட சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நினிவே தரிசி அது 3000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமா. அந்த மீன் 3000 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த நினிவே பட்டணத்து மக்கள் ரட்சிப்புக்காக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த ஒரு மீன் என்ன செய்தது? கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பார்த்த இந்த 3 வசனங்களும் 3 அதிகாரங்களும் 17ஆவது அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. மத்தேயு 17ஆவது அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரம், யோவான் 1:17 வசனம் பாருங்க. கர்த்தர் எப்படியாக இயற்கையான மிருகங்களையோ பறவைகளையோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக துல்லியமாக என்ன செய்கிறார்? அந்த மிருகங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தேவன் அவர்களை போஷிக்கிறார், கவனிக்கிறார். ஆண்டவர் அற்புதமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வியாதிகள் உங்களுக்கு வருகிறதா? உங்களை குணமாக்கும்படியாய் தேவன் ஒரு மருத்துவமனையோ ஒரு டாக்டரையோ இல்லைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை அவருடைய கரம் நோக்கி நீட்டு கொண்டு இருக்கிறது. உங்களை அற்புதமாய் குணமாக்குகிறார். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக
கலங்குகிறீங்களா? கர்த்தர் சரியான கல்லூரியை, சரியான உதவிகளை, சரியான அவர்களுக்கு தேவையான அந்த கவர்மெண்ட் சப்போர்ட், ஸ்காலர்ஷிப் மனிதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு நன்றான ஒரு கம்பெனியும் அந்த ஆர்டர் கொடுக்கக்கூடிய அதிகாரிகளையும் நீங்கள் இன்டர்வியூ உங்க செல்கின்ற பொழுது அவருடைய கண்களை கிருபையும் கொடுத்து சரியான நபரை, சரியான கம்பெனியை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஏற்கனவே உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக இயற்கையான மிருகங்களையோ, பறவைகளையோ, மனிதர்களையோ கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அற்புதமான, அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனாலே உங்களுக்கு கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான நபரை கர்த்தர் உங்களை தேடி வரும்படியாய், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு தகப்பனை போல உங்களை தூக்கி சுமக்குகிறார். தாயை போல உங்களை அரவணைத்து நடத்தக்கூடியவர். ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க. இந்த வாரம் முழுவதும் எல்லா சுனாமிகளுக்கு, சூறாவளிகளுக்கு, இயற்கை சீற்றங்களுக்கு, வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு, கண்ணீருக்கு எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஆமேன்.